இப்போ வர்ற மாதம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை. ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க அரசுக்கிட்ட பணம் இல்லை. இன்னைக்கு செவிலியர்கள், ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்காக தொடர்ந்து போராடுறாங்க. அவர்களை பணி செய்ய முடியல. டேங்க் ஆப்ரேட்டருக்கு வெறும் மாதம் 1000 ரூபா போடுறாங்க. அவனுக்கு ஒரு 10,000 கொடுங்க மாதம், அந்த குடும்பம் வாழும்னு சொன்ன அவர் உயர்த்தி கொடுக்க முடியல. மக்கள் நல பணியாளர், சாலை பணியாளர், இப்படி எல்லா பேரு போராட்டங்கள்ல இருக்கும்போது எதுக்கு இலவச திட்டங்கள்? சம்பளமும் பென்ஷனுமே கொடுக்க முடியாத நிலைமையில இது தேவையான்றது தானே கேள்வி. அப்படி இல்லைங்க, சம்பளமும் பென்ஷனும் அந்த மக்கள் உழைக்கிறாங்க, உழைக்கிற ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அதே மாதிரி மக்கள் உங்களுக்கு வரியா கட்டுறாங்க. அந்த மக்களுக்கு அந்த வரி வருவாயில் வரப்பட்ட ஒரு தொகையை தான் நீங்க அவங்களுக்கு ஊக்கத்தொகையாவோ, கல்வி உதவி தொகையாகவோ அல்லது இலவச திட்டங்கிற அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க. அதனால நீங்க யார் பிரதமரோ நிர்மலா சீதாராமோ அவங்க வீட்டுல இருந்து ஒன்றும் தமிழ்நாட்டு அரசுக்கு 10,000 கோடி 50,000 கோடி அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்கல. இந்த மக்கள்கிட்ட இருந்து தானே கொடுக்குறீங்க. இலவசம் என்ன முதலமைச்சர் வீட்டுல இருந்து பிரதமர் வீட்டுல இருந்தா கொடுக்குறீங்க? மக்களுடைய வரி பணத்தை வாங்குறீங்க, திருப்பி மக்களுக்கு கொடுக்குறீங்க. அது எப்படி இலவசமாகும்?